அயோத்தியே பரேபும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தில் எத்தனையோ அவதாரங்களை எடுக்கிறார். அந்த அவதாரங்களில் அவர் செய்யக்கூடிய அரிய செயல்கள், அவருடைய சேஷ்டிதங்களை சொல்லுவதற்காக வேதமே பல நூல்களாக தானும் பிறக்கிறதாம். ஸ்ரீராமனாக பகவான் அவதரித்த போது அவருடைய செயல்களை சொல்வதற்காகத்தான் வால்மீகி மகரிஷி ஸ்ரீராமாயணம் என்கிற ஒரு அழகான இதிகாசத்தை எழுதினார். ராமன் எப்படி மகாவிஷ்ணுவினுடைய அவதாரம் என்று சொல்லப்படுகிறாரோ அதே போல ராமாயணமும் வேதத்தினுடைய அவதாரம் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் நாம் என்னென்ன உயர்ந்த கருத்துக்களை காண்போமோ அதில் பல கருத்துகளும் ராமாயணத்திலே ஆங்காங்கு அழகாக சொல்லப்பட்டுள்ளன. அதிலே ஓரிடத்தைத்தான் இன்று நாம் அனுபவிக்க போகிறோம். வேதங்களிலே பரமாத்மாவை யார் அறிந்து கொள்ள முடியும், யாரெல்லாம் அறிந்து கொள்வதில்லை என்று சொல்லுகிறார்கள். பல இடங்களிலே நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய நல்ல பண்புகள், பகவானை உணர்வதற்கான தேவைப்படும் பண்புகள் இவை சொல்லப்பட்டுள்ளன. சாந்தோ தாந்தஹா திதிக்ஷுஹு உபரதஹா சமாஹிதோ பூத்வா ஆத்மன்யேவ ஆத்மானம் பஷ்யேத் என்று ஒரு உபனிஷத் வாக்கியம். சாந்தஹா தாந்தஹா, நம்முடைய மனது என்கிற உட்புலன், அந்த புலனையும் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும். நம்முடைய வெளிப்புலன்கள், கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல் என்கிற 5 வெளிப்புலன்கள், அந்த புலன்களையும் அடக்கி வைத்திருக்க வேண்டும். அதற்கு மேலே தவறான செயல்களில், அதர்ம செயல்களில் ஈடுபடாமல் ஓரளவுக்கு உலக விஷயங்களிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். பற்றற்றவராக இருக்க வேண்டுமே, வைராக்கியம் என்று இதை தெரிவிப்பார்கள். அப்படி உலகப் பொருள்களிலே அதிகமான ஆசை நாம் வைத்துக் கொண்டிருந்தால் அந்த மனதோடு பரமாத்மாவை தியானிப்பதென்பது முடியாது. நாம் ஒரு கோவிலுக்கு செல்லுகிறோம், போகும்போது பகவானுக்கு முன்னால் நின்று அவரை தரிசிக்கும் போதே மனசு வேறு எதேதோ ஆசைகளை நினைத்து கொண்டிருந்ததென்றால் அவருடைய திருமேனியே நம்மால சரிவர தரிசித்து விட முடியாது. நேரே கண்முல் இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கே அவ்வளவு துன்பம் என்றால் எங்கோ இருக்கக்கூடிய பரமாத்மாவை இங்கிருந்து நாம் தியானிக்கும் பொழுது இடையூறாக இந்த உலக ஆசைகள் எல்லாம் நமக்கு இருந்தால் தியானத்தை மேற்கொண்டு தொடரவே முடியாது. அப்ப மனது தூய்மையானதாக இருக்க வேண்டும். மனதின் தூய்மையாவது மற்ற உலக விஷயங்களில் காமம், ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும். அதைத்தான் வைராக்கியம் வைராக்கியம்னு சொல்லுகிறார்கள். இது அனைத்துமே பகவானை ஒருவன் உணர்வதற்கு தேவையான பண்புகள் என்று கூறுவார்கள். சாந்தஹா தாந்தஹா உபரதஹா திதிக்ஷுஹு. திதிக்ஷா என்பது பொறுமைன்னு தமிழ்ல சொல்லுகிறோமோ இல்லையோ, எத்தனையோ துன்பங்கள் நமக்கு ஏற்பட்டாலும் அவற்றை பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கு இருக்க வேண்டும். ஒரு உயர்ந்த இலக்கை நோக்கி நாம் செல்லுகிறோம், அதற்காக உழைக்கிறோம் என்றால் அந்த பாதையிலே பல துன்பங்கள் நமக்கு வரத்தான் செய்யும். இங்கிருந்து இப்ப திருப்பதிக்கு, திருமலைக்கு யாத்திரை செல்ல இருக்கிறோம், மலையேறி செல்ல போகிறோம்னு சொன்னால் அதற்கு இடையிலே கால்வலி வரத்தான் செய்யும். ஏதாவது 1-2 கால்கள் காலிலே குத்தலாம், முள் குத்தலாம். ரொம்ப அழகான பாதை தான் இட்டு வைத்திருக்கிறார்கள், ஆனாலும் நமக்கு ஏதோ சில துன்பங்கள் வரத்தானே செய்யும். அந்த துன்பங்களை பொறுத்து கொள்வதற்கு நமக்கு மன உறுதி இருந்தால்தான் மலைகளை ஏறி போய் திருவேங்கடமுடையானை தரிசிக்க முடியும். அப்ப அந்த சின்ன சின்ன துன்பங்களை பொறுத்து கொள்வது, அதே போல இன்பங்களையும் பொறுத்து கொள்ள வேண்டுமா? ஏன் இன்பங்களை பொறுத்து கொள்வதாவது யாது? இன்பங்கள் ஏற்பட்ட ஆனந்தப்படலாமே என்றால் அதிகமான ஆனந்தமும் நாம் குறிப்பிட்ட இலக்கை அடைய விடாமல் நம்மை தடுத்து விடும். எப்படி துன்பம் என்பது ஒரு இலக்கை அடைய விடாமல் தடுக்குமோ, திருமலைக்கு செல்லக்கூடிய பாதையில் நமக்கு ரொம்ப நாள் பிரிந்து போன ஒரு நண்பர், அவரை சந்தித்து அவரோடு பேச்சிலேயே நாம் ஆழ்பட்டு விட்டோம் என்றால் அந்த ஆனந்தத்திலேயே புத்தி போய்விடும், திருவேங்கடமுடையானை சேவிக்காமல் விட்டு விடுவோம். அப்ப எந்த இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, ஒரு உயர்ந்த இலக்கை நோக்கி செல்லும் போது எந்த துன்பமும் நம் மன உறுதியை குலைத்து விடக்கூடாது. எந்த ஒரு இன்பமும் இலக்கை மறக்கும்படிக்கு நம்மை திசை திருப்பி விடக்கூடாது. அப்ப இன்பங்களையும் மிதமாக நாமும் அனுபவித்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப எதற்கும் ஆனந்தம் படக்கூடாது. துன்பங்களையும் மிதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மன வலிமையை இழந்து விடக்கூடாது. இதைத்தான் திதிக்ஷான்னு தெரிவிப்பார்கள்.
கண்ணன் பகவத்கீதையிலே 2வது அத்தியாயத்தின் தொடக்கத்தில் தெரிவிக்கிறார். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினஹா அனித்யாக தான் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. இந்த உலகத்தில் நீ ஒரு தர்ம காரியத்தை, இப்ப அர்ஜுனன் என்ன தர்மம் செய்ய போகிறார்? குருக்ஷேத்திரத்திலே கௌரவர்களோடு யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தம் என்று சொன்னால் அதுல கண்டிப்பாக பல துன்பங்கள் இருக்கும். எதிராளியினுடைய அம்புகள் தன் பேரிலே படும், வெயிலிலே நின்றாக வேண்டும். எப்படி அரண்மனையில் சுகமாக இருப்பார்களோ அதை போல யுத்தத்தை நடத்திவிட முடியாது. அந்த துன்பங்களை எல்லாம் நீ பொறுத்து கொண்டால்தான் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கான இந்த யுத்தத்தை செய்ய முடியும். அதே போல நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி இருக்குமே. அவரவர்கள் ஒரு தர்ம காரியத்தை எடுத்துக்கொண்டு நடத்தி கொண்டிருப்போம். அதில் இடையூறுகள் எத்தனையோ வரலாம். ஒரு பள்ளிக்கூடம் நடத்த வேண்டும் என்றால் பல கஷ்டங்கள் ஏற்படலாம். ஒரு கோவிலை நிர்வகிக்க வேண்டும் என்றால் எத்தனையோ துன்பங்கள் இருக்கலாம். 10 பேர் சேர்ந்து பகவானுக்கு ஒரு உற்சவத்தை நடத்த வேண்டும் என்றால் அதற்கு இரவு பகல் பார்க்காமல் உழைத்துத்தான் ஆக வேண்டும். பொது சமுதாய சேவையில் தூக்கமே இல்லாமல் அயராது உழைக்கத்தான் வேண்டும். அந்த துன்பங்களை பொறுத்து கொண்டால்தான் உயர்ந்த ஒரு காரியத்தை நம்மால சாதிக்க முடியும். அதை திதிக்ஷான்னு தெரிவிப்பார்கள். அதுவும் ஒருவனுக்கு வேண்டும். அப்ப புலனடக்கம், பொறுமை, உயர்ந்த இலக்கு, இது அனைத்தும் ஒருவனுக்கு இருந்தால்தான் அவனாலே ஒரு காரியத்தை நிறைவேற்ற முடியும். இந்த ஒரு கருத்து உபனிஷத்துக்களிலே உள்ளது. இதை ராமாயணத்திலே வால்மீகி பகவான் ரொம்ப அழகான ஒரு இடத்திலே காட்டுகிறார். என்ன சந்தர்ப்பம்னு பார்ப்போம். ராமன் பிறந்து 12 வயது தற்போது ஆகிறது. குருகுலவாசம், வசிஷ்டரிடத்திலே சென்று கல்வியெல்லாம் கற்றுவிட்டு திரும்ப அயோத்திக்கு வந்து விட்டார். அவருக்கு சரியான மனைவியை தேடத் தொடங்குகிறார். தசரதனுக்கு ஆசை, ராமனுக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக யார் பெண் என்று யோசிக்க தொடங்கினார். மந்திரிகளோடு ஆலோசனை செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்துக்குத்தான் விஸ்வாமித்திரர் என்கிற ஒரு ரிஷி, அவர் அயோத்திக்குள்ளே நுழைகிறார். தசரதனுக்கு ரொம்ப ஆனந்தம். ஒரு நல்ல காரியத்தை பேச துவங்கும் போது இவ்வளவு பெரிய ஒரு ஞானி வித்வான் மகரிஷி அவர் நம் இல்லத்துக்கு வருகிறார் என்றால் அது ஒரு நல்ல காரியத்தை காட்டி கோடி காட்டும். அப்ப அவர் திருவடிப்பட்டு அவருடைய தரிசனம் கிடைத்த நேரம் ராமனுக்கு நல்ல வரன் அமைய வேண்டும் என்ற ஆனந்தத்தோடு ஓடிப்போய் விஸ்வாமித்திரரை வரவேற்றார். அவருக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்கள், பணிவிடைகள் அனைத்தையும் செய்தார். அவரை பார்த்த ஆனந்தம். பல ஆண்டுகள் தண்ணீர், மழையே இல்லாமல் வறண்டு போன பூமி எப்படி திடீர்னு மழை பெய்தால் ஆனந்தமாக அதை ஏற்றுக்கொள்ளுமோ அதை போல தசரதனுக்கு இந்த விஸ்வாமித்திரரை பார்த்ததிலே பேர் ஆனந்தம். அந்த ஆனந்தத்திலே ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டார். நீர் என்ன கேட்டாலும் நான் அதை கொடுக்கிறேன். நீர் வந்ததே எங்கள் பாக்கியம், உங்கள் தரிசனமே எங்களுக்கு பெரிய பாக்கியம். நீர் என்ன கேட்டாலும் நான் கொடுக்கிறேன் என்று தசரதன் வாக்களித்தார். அப்ப விஸ்வாமித்திரர் கேட்கிறார், தசரதா, உன் 4 மகன்களுக்குள்ளே மூத்த மகன் ராமன் என்று இருக்கிறானே, அந்த ராமனை எனக்கு நீ கொடுக்க வேண்டும். கரிய செம்மல் ஒருவன் தன்னை தருதி என்று தெரிவிக்கிறார். 4 மகன்களுக்குள்ளே கரிய செம்மல், கருப்பான திருவேணியை உடைய ராமன் இருக்கிறானே, அந்த ராமனை என்னோடு அனுப்பிவை. நான் ஒரு யாகம் செய்வதாக இருக்கிறேன். அந்த யாகத்துக்கு ராட்சசர்கள் இடையூறு செய்கிறார்கள். அவர்களை அழிப்பதற்கு எனக்கு ராமன் வேண்டும் என்று விஸ்வாமித்தர் கேட்டார். இதை தசரதன் எதிர்பார்க்கவே இல்லை. அவர்தோ பணங்காசு கேட்பார் அல்லது ஏதாவது உதவி கேட்பார். தன்னுடைய உதவி ராட்சசர்களை தசரதன் வந்து அழிக்க வேண்டும் என்று கேட்பார் என்று யோசித்தான் தசரதன். அதனால் நீர் எதை கேட்டாலும் நான் கொடுக்க தயார்னு வார்த்தையை கொடுத்து விட்டார். இப்ப விஸ்வாமித்திரர் விபரீதமாக கேட்டா, தசரதனுக்கு உயிர் போன்றவன் ராமன். அந்த ராமனை ராட்சசர்களோடு யுத்தம் செய்வதற்கு அனுப்ப தசரதனுக்கு சற்றும் ஆசை எண்ணம் கிடையாது. அதனால தசரதன் சொல்லுகிறார், ஊனஷோடச வருஷோ மே ராமோ ராஜீவ லோச்சனஹா ந யுத்த யோக்கியதாமஸ்ய பஷ்யாமி சஹ ராட்சசைஹி. முனிவரே, நீர் கேட்பது நியாயமா? ஊனஷோடச வருஷா, 16 வயது நிரம்பினால் தானே அவனுக்கு யௌவன பருவம் வரும். அப்பதானே யுத்தத்துக்கு ஒருவன் க்ஷத்ரியன் செல்லுவதற்கு தகுதி அடைகிறான். ராமனுக்கு இன்னும் 16 வயது ஆகலையே, 12 வயதுதான் ஆகிறது. அப்ப ராமன் யுத்தம் செய்வதற்கு தகுந்தவனே அல்லன், அவனுக்கு இன்னும் வயது நிரம்பவில்லை என்று முதல் காரணம் சொன்னார். அடுத்து சொன்னார், மே ராமஹா, என்னுடைய ராமன் என்று தசரதன் சொல்லுகிறாராம். ஏன் என்னுடைய ராமன்னா, தசரதனுடைய மகன்தான் ராமர்னு விஸ்வாமித்திரருக்கு தெரியாதா என்றால், தசரதனுக்கு ஒரு எண்ணம், ஒருவேளை பரசுராமரை தேடி வந்து என்னிடத்துல வந்து விஸ்வாமித்திரர் கேட்கிறாரோன்னு நினைச்சாராம்.
பரசுராமர் தான் பெரிய வீரர், பல க்ஷத்திரியர்களோடு யுத்தம் செய்பவர், அவர் ராட்சதர்களை அழிப்பார்னு சொன்னா பொருத்தமா இருக்கும். என்னுடைய ராமனையா கேட்கிறீர்? நீர் பரசுராமரை அழைத்தால் அவர் வந்து யுத்தம் செய்வாரே தவிர, என்னுடைய ராமன் ரொம்ப மென்மையானவன், சிறு குழந்தை, ராஜீவ லோச்சனஹா, தாமரை போன்ற கண் படைத்தவன் என்னுடைய ராமன்னு தசரதன் சொல்லுகிறார். எதற்கு தாமரை கண்ணன்னு சொல்லுகிறார் என்றால், தாமரையினுடைய பண்பு என்ன? காலை சூரியன் உதித்தார் என்றால் தாமரை மலரும், சூரியன் அஸ்தமித்து விட்டால் தாமரை மொட்டித்து விடும். அதை போலத்தான் ராமன்னு சொல்றாராம். சூரியன் உதயமாகி வெகு நாழி கழித்துத்தான் ராமன் கண் விழிப்பாராம். 9 மணி 8 மணிக்குத்தான் ராமன் கண் விழித்து கொள்வார். அப்படி ஆனந்தமா தாய்மார்களோடு தம்பிகளோடு விளையாடுவார். சாயங்காலம் விளக்கு வைத்து விட்டால், சூரியன் அஸ்தமித்து விட்டால் எப்படி தாமரை மொட்டித்து விடுமோ, ராமனுடைய கண்கள் அப்படியே மொட்டித்து விடுமாம், தூக்கம் வந்து விடுமாம். அப்ப இரவு கண் விழித்து ராமனுக்கு பழக்கம் கிடையாது. நீரோ அரக்கர்களோடு சண்டையிட வேண்டும்னு சொல்லுகிறீர். அரக்கர்கள் இரவில் தான் யுத்தமே செய்வார்கள். என் ராமனுக்கு இரவு விழித்திருந்து தெரியவே தெரியாது. ராஜீவ லோச்சனஹா, தாமரை போன்ற கண் படைத்தவன் சாயங்காலம் ஆனா தூங்கி போய் விடுவான். அவனால எப்படி சண்டையிட முடியும்? ந யுத்த யோக்கியதாமஸ்ய பஷ்யாமி சஹ ராட்சசைஹி. ஏதோ மனிதர்களோடு யுத்தம்னு சொன்னாலாவது சரி, அரக்கர்கள் நேர்மையோடு யுத்தம் செய்ய மாட்டார்கள், மாயாவிகள். மாயையை பயன்படுத்திதான் யுத்தம் செய்வார்கள். என் ராமனுக்கோ நேர்மையை தவிர ஒன்றுமே தெரியாது. அப்ப ராமனுக்கு வயது ஆகவில்லை, அவனுக்கு இன்னும் கண்களே ஒரு தாமரை போன்றவை, சாயங்காலம் விழித்து பழக்கம் கிடையாது. நேர்மையான யுத்தம் தான் செய்ய தெரியும். ராட்சசர்களோ கூட்ட யுத்தம், தவறான எதோ தீய முறைகளிலே யுத்தம் செய்வார்கள். அப்ப ராமனை என்னால் அனுப்ப முடியாது. நான் வேண்டுமானால் என்னுடைய படையெல்லாம் அழைத்து கொண்டு வந்து உம்முடைய யாகத்தை ரட்சித்து கொடுக்கிறேன் என்று தசரதன் சொன்னார். அப்ப விஸ்வாமித்திரர் அவனுக்கு பதில் சொல்லுகிறார். தசரதா, உன் ராமனுடைய பெருமையை நீ அறிந்து கொள்ளவே இல்லை, அது எனக்குத்தான் தெரியும். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக ஏச்சேமே தபசி ஸ்திதாக என்று விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார். தசரதா, உனக்கு ராமனுடைய பெருமை தெரியாதுன்னு தெரிவித்தார். தசரதன் பார்த்தான், நான் தான் பெற்றேன், 12 ஆண்டுகளா நான் தான் வளர்த்திருக்கிறேன், எனக்கு என் மகனை பத்தி தெரியாதா? நீரெங்கோ காட்டிலே வாழக்கூடிய முனிவர், இன்றுதான் வந்து ராமனையே பார்த்திருக்கிறீர், உமக்கு தான் ராமனை தெரியுமா, எனக்கு தெரியாதான்னு தசரதன் கேட்டார். விஸ்வாமித்திரர் சொல்றார், ஆமாம் தசரதா, உன்னால இப்போது தெரியாது என்பதல்ல, உன்னால் ஒரு நாளும் தெரிந்து கொள்ள முடியாதுன்னு தெரிவிக்கிறார். அகம் வேத்மி மகாத்மானம், ராமன் எப்பேற்பட்டவன், அவனுடைய வீரம் தீரம் பராக்கிரமம் எப்படிப்பட்டது என்பதை நான் தான் அறிவேன். நான் மட்டுமல்ல, வசிஷ்டோபி மகாதேஜாக, இதோ உன்னுடைய குலகுருவான வசிஷ்டர் இருக்கிறாரே, அவரிடத்திலும் கேட்டுப்பார், அவரும் கூட ஒத்துக்கொள்வார்னு விஸ்வாமித்திரர் சொன்னார். ஏன் வசிஷ்டரும் ஒத்துக்கொள்வார்னு சொல்லாமோ இல்லையோ, வசிஷ்டரும் கூட ஒத்துக்கொள்வார்னு ஏன் அழுத்தி சொல்லுகிறார்னால், விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் நெடுநாட்களாக பகை இருந்தது. விஸ்வாமித்திரர் ராஜாவாக இருக்கும் போது வசிஷ்டரிடத்திலே சண்டைக்கு போய் வீணாக தோற்று போய் விட்டார். அந்த ஒரு அவமானத்தால் தான் பெரிய தவங்களை எல்லாம் செய்து பிரம்ம ரிஷி என்கிற பட்டத்தை விஸ்வாமித்திரர் பெற்றார். அப்ப விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் பொருத்தமே கிடையாது. ஒரு பொருள் உண்டுன்னு விஸ்வாமித்திரர் சொன்னா வசிஷ்டர் கிடையாதுன்னு சொல்லுவார், வசிஷ்டர் உண்டுன்னு சொன்னா விஸ்வாமித்திரர் கிடையாதுன்னு வீம்புக்கு சொல்லுவார். வேணும்னு உண்மையை சொல்லுவது கிடையாது. அவர் ஏதானு சொன்னா இல்லைன்னு இவர் சொல்லக்கூடியவர், இவர் சொன்னா அவர் இல்லை என்று சொல்லக்கூடியவர். ஆனா இங்கு விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார், ராமனுடைய பெருமையை நானும் இல்லை என்று சொல்ல முடியாது. என்னை எப்போதும் முரண்பட்டு பேசக்கூடிய வசிஷ்டர் இருக்கிறாரே, அவரும் கூட மாற்றி பேச முடியாது. நாங்கள் இருவர் மட்டுமல்ல, ஏச்சேமே தபசி ஸ்திதாக, உன்னுடைய அரசவையில் யாரெல்லாம் தவ வலிமை படைத்த ரிஷிகளோ அவர்கள் யாரிடம் வேண்டுமானாலும் கேட்டுப்பார், அனைவரும் சொல்லுவார்கள் ராமனுடைய பெருமை யாதென்று என்று விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார். அப்ப ஏன் தசரதனுக்கு தெரியாது, ஏன் தனக்கு தெரியும்னு சொல்லுகிறார்னால், அகம் வேத்மி, நான் ராமனை அறிவேன்னு சொன்னாரோ இல்லையோ, அதற்கு உள்ளுரை பொருள் நான் மட்டும்தான் அறிவேன், நீ அறிய மாட்டாய்னு சொல்லுகிறாராம். ஏன் தசரதன் ராமனை தெரிந்து கொள்ள முடியாதா? விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் ரிஷிகள் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியுமா என்றால், அந்த இடத்துல அழகான அர்த்தங்களை காட்டுகிறார்கள். நான் அறிவேன் ராமனை, நீ அறிய மாட்டாய்னு விஸ்வாமித்திரர் சொன்னாரோ இல்லையோ, தான் என்பவர் எப்படிப்பட்டவர், தசரதன் எப்படிப்பட்டவர்னு அங்கு காட்டுகிறாராம். முதல் வேறுபாடு சொன்னார், அகம் வேத்மி மகாத்மானம். தசரதா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்னுடைய தவத்திலே எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு, உடலை நான் பேணுவதே கிடையாது.
என்னுடைய தலைமுடியை பார், சடைமுடிதானே முனிவர்கள் தரித்திருப்பார்கள், எப்படி சடையாகிறது? எண்ணெய் பூசி அழகா வாரி வாரி குழலை வைத்திருந்தால் அதுல சடை வரவே வராது. இவர்களுக்கு முடியை பேணுவதற்கு நேரம் கிடையாது. எப்போதும் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் தவம் செய்கிறார்கள். அதனால முடியிலே சடை ஏற்பட்டு விடுகிறது. அப்ப தசரதா, உன்னுடைய தலைமுடியை பார், அழகா பராமரித்து அதுல அலங்காரம் எல்லாம் செய்து மேல கிரீட்டத்தை அணிவித்திருக்கிறாயே. ஒரு நாளும் உடலை பேணக்கூடிய நீ ராமனுடைய பெருமையை அறிந்து கொள்ள முடியாது. நாங்களோ ரிஷிகள் உடலை பேணுவதே கிடையாது. ஆத்மாவினுடைய முன்னேற்றம், பரமாத்மாவை பற்றின உணர்வு, இதற்காகவே பாடுபடுகிறோமே. அப்படிப்பட்ட நான், தவம் செய்யக்கூடிய நான் அறிய முடியுமே தவிர உடலையே பராமரிக்கக்கூடிய நீ அறிய முடியாதுன்னு முதல் வேறுபாடு சொன்னார். இரண்டாவது வேறுபாடு, தசரதா உன் கையிலே பார், நீ வில் பிடித்திருக்கிறாய். என் கையிலே பார், நான் தர்ப்பங்களை வைத்திருக்கிறேன். தர்ப்ப புல் தானே ரிஷிகள் வைத்திருப்பார்கள். நீ வில் பிடித்திருக்கிறாய். அப்போ உனக்கு கர்வம். இந்த வில்லை கொண்டு நானே என்னை ரட்சித்துக் கொள்வேன், எந்த எதிரி வந்தாலும் நானே சண்டையிடுவேன், என் மக்களை நானே ரட்சிப்பேன் என்கிற தைரியம் பலம் இருப்பதால் தானே நீ கையிலே வில் பிடித்திருக்கிறாய். எனக்கு அந்த எண்ணம் கிடையாது. கையில தர்ப்பம் வைத்திருந்தா என்ன அர்த்தம்? இந்த தர்ப்பங்களை கொண்டு பகவானுக்கு பூஜை செய்து, பகவானே நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும்னு நான் பிரார்த்திக்கிறேன். இந்த உலகத்தையே பகவான் தான் காக்கிறார்னு எனக்கு எண்ணம். உனக்கோ நீதான் உலகத்தை ரட்சிக்கிறாய் என்று உன்னுடைய வலிமையிலே உனக்கு தைரியம் உள்ளது. அப்ப உன்னை நம்பி இருக்கும் நீ பரமாத்மாவை அறிய முடியாது. நான் தானே பரமாத்மாவையே நம்பி அவர் ரட்சிக்க வேண்டும் என்று இருக்கிறேன். நான் தான் அவரை உணர்வேன்னு இரண்டாவது வேறுபாடு சொன்னார். மூணாவது, நீ எங்கு அமர்ந்திருக்கிறாய்? பெரிய அரியணையின் மேலே அமர்ந்து நாங்கள் எல்லோரும் கீழே நின்று உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நீ அறியவே முடியாது. பகவானை அறிய வேண்டும் என்றால் பணிவோடு ஒரு ஆச்சாரியனிடத்திலே போய் உபதேசங்களை கேட்க வேண்டும். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பல ரிஷிகளிடத்திலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பணிந்து அவர்களுக்கு பணிவிடைகளை செய்து உபதேசங்களை பெற்றுள்ளேன். அதனால நான் பரமாத்மாவான ராமனை அறிவேன். நீயோ குருகுலவாசம் செய்திருக்கிறாயே தவிர அதற்கு மேல அரியணையின் மேல் அமர்ந்திருந்தால், ஆசனத்துக்கு மேலே அமர்ந்திருந்தால் ராமனை அறிய முடியாது, பரமாத்மாவை உணர முடியாது. ஆசனத்திலிருந்து கீழே இறங்கி இன்னொருவர் ஆச்சாரியன் காலிலே விழுந்து வணங்கினால்தான் பரமாத்மாவை உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் நான் அறிவேன், நீ அறிய மாட்டாய்னு சொன்னார். அதுக்கு மேல சொல்லுகிறார், நான் தர்மம் மோக்ஷம் இந்த ரெண்டு புருஷார்த்தங்களிலே ஆசை உடையவன். நீ அர்த்தம் காமம் இந்த ரெண்டு புருஷார்த்தங்களிலே ஆசை உடையவர். மொத்தம் 4 புருஷார்த்தங்கள் சொல்லுவோம் இல்லையோ? அறம் பொருள் இன்பம் வீடு, தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம்னு தெரிவிப்பார்கள். இந்த 4இல் தசரதனுக்கு எதிலே நோக்கு? நிறைய செல்வங்களை சேர்க்க வேண்டும், அதை கொண்டு உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும். அப்ப அர்த்தம் காமம் இந்த இரண்டும் தான் தசரதனுக்கு முக்கியமானவை. ஆனா விஸ்வாமித்திரருக்கு அதுல ஆசையே கிடையாது. பணத்திலும் ஆசை கிடையாது. பெரிய ராஜ்யத்தை விட்டு துறந்து விட்டு வந்தார். காமத்திலும் ஆசை கிடையாது. அனைத்தையும் புலன்களை எல்லாம் ஜெயித்தவர் விஸ்வாமித்திரர். அப்ப அவருக்கு ஆசை தர்மம் மோக்ஷம் இந்த 2 புருஷார்த்தங்களில் தான். அப்படிப்பட்ட நான் தான் பரமாத்மாவை உணர முடியுமே தவிர உலக விஷயங்களில் ஆசையோடு ராமனையும் நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது என்று பல வேறுபாடுகளை சொல்லுகிறார். கடைசியில சொல்றார், உனக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு தெரியுமா? ராமன் உன் குழந்தை, நீ அவனை பிறப்பித்தாய் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். நான் நினைப்பது அந்த ராமன் தான் இந்த உலகனைத்தையும் பிறப்பித்திருக்கிறான். கம்பநாட்டாழ்வான் முதல் பாசுரத்தை தெரிவிக்கிறாரே, உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கம்பருடைய பாசுரம். ராமன் யாருன்னு கேட்டால் உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய பரம்பொருள் தான் ராமனாக பிறந்தார். அந்த பரம்பொருள் ராமன், அவர் நம்மை பிறப்பித்திருக்கிறார்னு என்னுடைய எண்ணம். ஆனா நீ என்ன நினைக்கிறாய்? ராமன் தான் குழந்தை, அவனை நான் பிறப்பித்தேன் நினைக்கிறாயே. அப்படிப்பட்ட உன்னால் கர்வத்தோடு இருக்கிறாய். உடலை பேணி பாதுகாக்கிறாயே தவிர ஆத்மாவை பற்றின சிந்தனை தவம் உன்னிடத்திலே இல்லை. ஆசனத்துக்கு மேலே அமர்ந்திருக்கிறாய், கையில் வில் பிடித்திருக்கிறாய், ராமன் உன் மகன் என்று நினைக்கிறாய். இப்படிப்பட்ட நீ அறிந்து கொள்ள முடியாது. தவக்கோலத்தோடே உடலை பேணாமல்
பல ஆச்சாரியர்களிடத்திலே உபதேசங்களை கேட்டுக்கொண்டு அதை திரும்ப திரும்ப யோசித்து தியானம் செய்து காட்டிலே வாழ்ந்து தர்மம் மோக்ஷம் இந்த இரண்டும் தான் முக்கியம்னு என்கிற நான் இருக்கிறேனே, நான் தான் ராமனுடைய பெருமையை அறிவேன். இதோ வசிஷ்டர், அவரும் என்னை போன்ற நிஷ்டை உடையவர். மற்ற தவம் வல்லமை படைத்த மற்ற ரிஷிகள், அவர்களிடத்திலும் கேட்டுப்பார். யாரை கேட்டாலும் ராமன் எவ்வளவு உயர்ந்தவன் என்று சொல்வார்கள். நீ பயப்பட வேண்டாம். ராமன் இந்த ஒரு தாட்டகை, ஒரு மாரீச்சன் சுபாகு அல்ல. எத்தனை ராட்சசர்கள் வந்தாலும் சத்திய பராக்கிரமஹா, அவனுடைய பராக்கிரமம் உண்மையானது, என்றும் மாறாதது. அவனை எதிர்த்து இந்த ராட்சசர்கள் யாருமே எதிர்த்து சண்டையிட முடியாது. அதனால் கவலைப்படாமல் நீ எனக்கு ராமனை கொடு என்று தெரிவிக்கிறார். வேதம் சொல்லித்து, வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமசஸ்பரஸ்தாத் என்று ஒரு உபனிஷத் வாக்கியம். அந்த வாக்கியத்தை தான் அப்படியே வால்மீகி தன்னுடைய ஸ்லோகத்தில் அமைத்திருக்கிறார். ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான வார்த்தை பாடு பாருங்க. வேத அகம் ஏதம் புருஷம் மகாந்தம், இந்த உயர்ந்த அழகான பரம்பொருளை நான் அறிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே வால்மீகி சொன்னார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம். நான் தான் ராமன் சொன்னா உடல் அழகு திருமேனி அழகு படைத்தவன் அர்த்தம். ஆதித்ய வர்ணம்னு உபனிஷத் சொன்னது ராமன்னு ஆக்கினார். தசரத் ராமம் சத்திய பராக்கிரமம் மகாத்மானம்னு சொன்னார். வேதமும் மகாத்மானம்னு தெரிவிக்கிறது. அப்ப வேதத்தினுடைய வார்த்தையை அப்படியே எடுத்து பயன்படுத்தி வேதத்தில் சொன்ன கருத்தென்ன? தவ வலிமை படைத்தவர்கள், உடலை பேணாமல் ஆத்மாவிலே கருத்து உடையவர்கள், புலன்களை அடக்கியவர்கள், துன்பங்களை பொறுத்து கொண்டு தவம் செய்பவர்கள், இவர்கள்தான் பரமாத்மாவை உணர முடியும்னு வேதத்தினுடைய கூற்று. அதை அப்படியே வால்மீகி ஒரு அழகான சந்தர்ப்பத்தில் விஸ்வாமித்திரன் வாயிலாக வெளியிட்டார். இதை போல பல இடங்கள் புராணங்களும் இதிகாசங்களும் ஆழ்ந்த வேதாந்த கருத்துக்களை நமக்கு காட்டுகின்றன. மேலும் தொடர்ந்து இதை போல் பல இடங்களை பார்க்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।